இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் பிரசங்கி 4:9. ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிற பார்ப்போம். தனிமைன்றதுல 2 விதம் இருக்குது. ஒன்று, உறவை இழந்து சொந்தங்களை இழந்து யாருமே துணை இல்லாத மனிதர்கள். 2வது, எத்தனை பேர் கூட இருந்தாலும் யாருக்கிட்டையும் சேராமல் தனியாகவே இருப்பாங்க. இதில் உறவுகளை இழந்தவங்களோட தனிமை கூட அவங்க கஷ்டப்படும் போது நண்பர்களோ இல்லை தெரிஞ்சவங்களோ சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆறுதலான வார்த்தை சொல்லுவாங்க, ஆலோசனை சொல்லுவாங்க. இதில் பலன் அடைய முடியும். ஆனால் எத்தனை பேர் இருந்தாலும் யாருக்கிட்டையும் சேராமல் சந்தோஷமாக சிரித்து பேசாமல் யாரோட ஆலோசனையிலும் கேட்காம இருக்கிறவங்களுக்கு என்றைக்குமே எந்த பலனும் கிடைக்க போகிறதில்ல. இதுக்கு பேர் தலைகணம். யாரும் எனக்கு தேவையில்லை அப்படின்ற தலைகணம். சில பேர்லாம் மனைவி குழந்தைகள்கிட்டே சிரித்து பேச மாட்டாங்க. வீட்டில் இருந்தால் கூட அவங்க ஒரு பக்கம், மித்த மனிதர்கள் ஒரு பக்கம் இருப்பாங்க. இப்படிப்பட்ட மனுஷர்களும் சந்தோஷமாக இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷர்களையும் சந்தோஷப்படுத்தாமல் வாழ்கிற வாழ்க்கையில் எந்த பலனும் இல்லை. அதனால் எல்லாரோடும் சேர்ந்து மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தி நாமளும் சந்தோஷத்தோடு வாழ்வோம், பலன் அடைவோம். ஆமேன்.